சிம்மம் ராசி அன்பர்களே, அடுத்து வரக்கூடிய 11 நாட்கள் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய கிரக நிகழ்வுகள் ஏற்படக்கூடுது. இந்த கிரக நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது சாதகமாக அமையுமா பாதகமாக அமையுமா அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சிம்மராசி அன்பர்களுக்கு குலதெய்வத்தின் அருளால் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் எப்படி அமைய போகுது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்கிறோம். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் பாருங்கள், புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. பெரும்பாலும் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமானை வழிபட்டு வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும். உங்களோட பிரார்த்தனை சிவபெருமானின் அருளால் விரைவில் நடக்கும். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றத்திற்கு இது நிச்சயம் உதவியாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. நாம் இப்போ உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இதனால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன, அதாவது மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது தான் விரிவாக இப்போ பார்க்க போகிறோம். சிம்மராசியில் பாருங்கள் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்குங்க. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே சிவபெருமான் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க, நல்ல உயர்வை பெற முடியும். இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் நன்மைகள் வந்து சேரவும் தீமைகள் உங்களை நெருங்காமல் இருக்கவும் சிவனின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு உண்டாக சிவபெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. இப்போ பாருங்கள், கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் கேது பகவான் இருக்கார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் இருக்கார். சுகஸ்தானத்தில் பார்த்தா சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும், கலஸ்திரஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவும், விரயஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கக்கூடிய நிலைகளில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் தேவையற்ற குற்றச்சாட்டிலிருந்து சாமர்த்தியமாக பேசி வெளிவரக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு. கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனை, இன்னல், ஏன் தான் இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த சூழல் பாருங்கள் இப்போ உங்களை விட்டு நீங்குது. உங்களுடைய சாமர்த்தியமான செயலால் வெற்றி வாய்ப்பு பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த மன வருத்தம் உங்களை விட்டு நீங்குது. ஆனாலும் நீங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுதும் வாகனத்தை பயன்படுத்தும் போதும் கவனமாக இருக்கணும். பண தேவை ஏற்பட்டாலும் அதை உங்களோட திறமையால் சமாளித்து விடுவீங்க. தொழில் வியாபாரம் இது தொடர்பான காரியங்களில் கடந்த காலத்தில் நெருக்கடிகளை சந்திச்சிருந்தா அந்த நெருக்கடி இப்போ உங்களுக்கு தொடராது. நெருக்கடிகள் நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது. வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலுமே நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கும். உங்கள் தொழில் வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் நல்லா யோசித்து நீங்கள் உங்களோட உத்தியோகத்தில் அடுத்த கால் பதிக்கணும். அதே போல் அதிகமாக யோசித்து செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். ஒரு சிலருக்கு பாருங்கள், புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான பல சந்தர்ப்பம் உண்டாகுது. வேலையில் இருந்துட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட நல்ல பணி கிடைக்கும். குடும்பத்திலையுமே சகஜமான சூழல் உருவாகும். கடந்த காலத்தில் இருந்த கஷ்டம், துன்பம், துயரம் இது உங்களை விட்டு ஓடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்குது. பிள்ளைங்க உங்களோட சொல்படி கேட்டு நடப்பாங்க. அது மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதுனால வீண் அலைச்சல் தான் உங்களுக்கு சேரும். கலைத்துறையில் இருக்கிறவங்க காரிய வெற்றி பெறுவீங்க. பண வரவு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நல்லபடியாக உண்டாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர்கள் புத்தி சாதுரியத்தோடு நடந்துப்பீங்க. மற்றவங்களோட பாராட்டை எளிமையாக பெறுவீங்க. கல்வியில் நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய யோகம் இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போ உண்டாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரக அமைப்பால் சாதகமாக என்னெல்லாம் நடக்கும், பாதகமாக என்ன நடக்கும், நீங்கள் நினச்ச விஷயத்தை பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இந்த மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகியிருக்கு அப்படிங்கிறதையும் நாம் இப்போ முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தொழில், வியாபாரம், குடும்பம் இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் முழு மனதாக கவனமாக திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். திட்டமிடுதல் தான் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும். எடுத்தமோ கௌத்தமோன்னு செஞ்சால் பல பின்னடைவு கூட வரும். கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போது கோபப்படுறத முழுமையாக குறைச்சே ஆகணுங்க. தேவையில்லாமல் சுற்றி இருக்கிறவங்களோட செயல்கள் உங்களுக்கு கோபத்தை கூட தூண்டும். ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் கண்டுக்காமல் கோபப்படாமல் இருக்கிறது நல்லது. இப்போ உங்கள் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால முழு கவனமாக நீங்கள் தொழில் வியாபாரத்தில் விரிவுபடுத்தி என்ன செய்யலாம், அடுத்த கட்ட நடவடிக்கையில் உங்களோட தொழிலை எப்படி முன்னேற்றலாம் அப்படிங்கிறத கவனம் செலுத்துங்க.
இப்படி இருந்தாலே பெரும்பாலும் எந்த ஒரு துன்பம் துயரமும் உங்களை நெருங்காது. மற்றபடி நீங்கள் மற்றவங்களோட விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறதும் நல்லதாக இருக்கும். இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா டக்குன்னு கோவப்படுத்துடுவீங்க. உங்களோட எதிரிகளே இந்த கோபத்தை நிறைய இடத்துல உங்களை பலவீனமாக படுத்தியிருப்பாங்க. அதனால் கோவப்படுறதுக்கு முன்னாடி நிதானமாக இருங்க. கோபத்தை தவிர்க்கிற பாருங்கள். வீணாக சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க. அனுசரித்து விட்டு கொடுத்து நடக்கிறதுனால நல்ல ஒரு சூழலை நீங்கள் உருவாக்க முடியும். அது உங்கள் குடும்பத்தில் இதை பின்பற்றுங்க, நன்மையை பெறுவீங்க. மகம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மனைவி, உங்களோட பிள்ளைகள் இவங்களால சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வர மாதிரி வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படும். சுறுசுறுப்பாக இல்லாதது போல் சூழ்நிலை அமையும். உங்கள் உற்றார் உறவினர்கள் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். வரக்கூடிய மனக்குழப்பம் கூட இதனால் தீரும். பூரம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் எதிர்பாராத சில பயணங்கள் உருவாகும். இது தேவையற்ற அலைச்சலை தரும். இதனாலையுமே கொஞ்சம் டென்ஷன் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்படுங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினா உடல் பாதிப்பு வராமல் பார்த்துக்கலாம். குடும்பம், பொருளாதாரம் இந்த 2 விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களோட தலையீடு மட்டும் உங்களோட குடும்பத்தில் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இருக்கவே கூடாது. கவனமாக இருங்க. உத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்குமே இந்த வாரம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வாக்குவாதம் செய்யாதீங்க. அப்படி செஞ்சால் ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம். உங்கள் குழந்தைகளால் மனம் நிம்மதியற்ற நிலை வரலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க, நன்மைகளை பெறுவீங்க. உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கும், தீமைகள் விலகவும் சிவபெருமானை தொடர்ந்து வணங்கி வருவதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்கவலை தீரும். நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். ஆனாலும் இந்த உங்கள் வேலையில் பாருங்கள், சிறப்பாக செயலாற்றினாலும் சிலர் குழப்பம் ஏற்படுத்துவாங்க. புத்திசாலித்தனமாக செயல்படுங்க, நன்மையை பெறுவீங்க. புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் வரவை அதிகரிக்க முடியும். எடுக்கும் முயற்சியை வெற்றி வாய்ப்பு பெற முடியும். எடுத்த வேலையை நல்லபடியாக முடித்து காட்டுவீங்க. இதனால் கையில் பணப்புழக்கம் சீராக இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையுமே காணாமல் போயிடும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கையும் இருக்குது. குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழல் உருவாகுது. ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்கள், புதிய வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அரசு வழி வேலைகளுமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு இப்போது செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். உங்கள் பணியாளர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை சரியாயிடும். எதிர்பார்த்த இடமாற்றம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் திறமையை கையாளுங்க, நன்மையை பெறுவீங்க. பண வரவுக்கு பெருசாக குறைவு இருக்காது. கவனமாக செயலாற்ற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மையை நீங்கள் கட்டாயம் பெறுவீங்க. அதே போல் வார தொடக்கத்தில் மனதில் பாருங்கள், தேவையில்லாத எண்ணம் தோன்றும். இது குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். மூத்த சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்கிறதுனால சகோதரர் மற்றும் சகோதரிகளையுமே அனுசரித்து செல்லணும். தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அவரோட ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கும். பழைய கடன்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் பொழுது கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குங்க. வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு பணிச்சுமை கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனால் அதெல்லாம் பெருசுபடுத்தாதீங்க. கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்து உங்களோட வேலைகளை, உங்களோட கடமைகளை சரியாக செஞ்சால் அதற்கேற்ற நல்ல ஒரு உயர்வு, அதற்கேற்ற நல்ல ஒரு நன்மையை நீங்கள் கட்டாயம் பெறுவீங்க. அதே போல் பணிச்சுமை இருந்தாலுமே நீங்கள் சிறப்பாக செயலாற்றினா அதற்கேற்ற பயனை பெற முடியும். இருக்கிற வேலையிலேருந்து வேறு வேலைக்கு மாறலாமா அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. அடுத்த வேலை சரி வருமா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். சக ஊழியர்கள்கிட்ட இணக்கமாக நடந்துக்கிட்டால் நன்மையை பெறலாம். அதிகாரிகள் அவ்வப்போது உங்ககிட்ட கொஞ்சம் கண்டிப்பு காட்டுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கான பணிகளை சரியாக செஞ்சாலே போதும். யாருக்கும் நாம் அடிபணிய தேவையில்லை. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் கூடும். நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சோர்வான நிலைக்கு இருப்பீங்க. வார பிற்பகுதியில் பாருங்கள், சோர்வு நீங்கி நீங்கள் ரொம்பவுமே உற்சாகமாக செயல்படுவீங்க. உங்கள் பிள்ளைங்களால் உங்களுக்கு சுப செய்தி ஒன்று வந்து சேரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக இருக்குது. பணியாளர்கள் நல்ல முறையில் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. சக வியாபாரிகள் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் தருவாங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் கிரகநிலை அமைப்புகள் ரொம்பவுமே சாதகமான வாய்ப்பை தருது. நீங்கள் கோபத்தை குறைச்சிக்கணும், அனுசரித்து போகணும், விட்டு கொடுத்து செல்லணும். இதை கவனமாக பின்பற்றினா தொழில், வியாபாரம், குடும்பம் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு இன்பமான சூழலை நீங்கள் பெற முடியும். மற்றபடி நீங்கள் தொழில் விரிவாக்கத்திற்கான ஒவ்வொரு வேலையுமே சிறப்பாக செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கட்டாயம் பெறுவீங்க. என்ன சிம்மராசி அன்பர்களே, இந்த பதிவு
நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் சிம்மம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். அனைத்து ராசி அன்பர்களுக்குமே அடுத்து 11 நாட்களில் என்ன மாதிரி அமைப்புகள் உருவாகியிருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.